தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பாக மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகை பெற்றிட விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசுடைய மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அறிவிச்சிருக்கு. கல்வி உதவித்தொகையை பொறுத்தளவில் 1 முதல் 5 வரை படிப்பவர்களுக்கு வருடத்திற்கு 2000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுது. 6 முதல் 8 வரை படிப்பவர்களுக்கு 6000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுது. 9 முதல் 12 வரை படிப்பவர்களுக்கு 8000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுது. இளங்கலை படிப்பவர்களுக்கு 12000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுது. முதுகலை மருத்துவம் பொறியியல் படிப்பவர்களுக்கு 14000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுது. இது வருடத்திற்கு ஒரு முறை வழங்கப்படும். அதே போல பார்வையற்றோர் வாசிப்பாளர் உதவித்தொகையை பொறுத்தளவில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிப்பவர்களுக்கு 3000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுது. இளங்கலை படிப்பவர்களுக்கு 5000ம் முதுகலை தொழில்நுட்பம் படிப்பவர்களுக்கு 6000ம் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுது. இதற்கான தகுதி என்ன அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் இதற்கான தகுதியானவர்கள். முந்தைய ஆண்டு தேர்வில் குறைந்தது 40% மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும். அதே போல் பிற கல்வி உதவித்தொகை பெற்றிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்த அளவில் மாணவர்கள் மதிப்பெண் சான்றுடன் tnecevai.tn.government.in இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்களை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கணும். இதற்கான கடைசி நாள் 20/7/2025. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இந்த உதவித்தொகையை பெற்றிட விண்ணப்பம் செஞ்சுக்குங்க. நன்றி.